ஹலோ மக்களே, நான் உங்கள் தூரிகை விக்னேஷ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோப்ளக்ஸ் சீரிஸ் எபிசோட் 2. இன்றைக்கி வந்து நம்ம என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் லைட் க்ரீன் லைட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கேம் தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு பெரிய பொம்மை நிற்கிறதுல, அந்த பொம்மை வந்து ஒரு பாட்டு பாடும். அந்த பாட்டு நின்னொன்னையும் நம்ம நிற்கிறனா நம்ம எலிமினேட் ஆயிடுவோம். இந்த பொம்மையை தான் நான் சொன்னேன். இந்த பொம்மை வந்து ஒரு பாட்டு பாடும். ஒரு பாட்டு வந்து ப்ளே ஆகுது இல்லை, இந்த ரெட் லைட் க்ரீன் லைட்னு மேலே 2 காட்டுதா, அந்த இதாங்க. அந்த இதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணி மூவ் ஆகணும். கடைசி வரைக்கும் இதே மாதிரி போகணும். அதான் இந்த கேமோட கான்செப்ட். அதுவும் இல்லாமல் முக்கியமாக மேலே ஓடுற அந்த டைமுக்குள்ளே நம்ம எட்ஜ் வரைக்கும் போகணும். அப்போ தான் நம்ம வின் ஆகும், இல்லை நம்மளும் எலிமினேட் ஆகிடுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவிட் கேமோட சீரியஸ் 1 போட்டோம். அந்த கேம் வந்து மிங்கிள். அது அந்த வீடியோவுக்கு இன்னும் யாரும் லைக் போடாமல் இருக்கீங்களா? மறக்காமல் அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து கிட்டத்தட்ட போகிறோம். நம்மளுக்கு வந்து டைம் போக பொம்மையும் வந்து வேகமாக வந்து பாட ஆரம்பிக்கும். அதை நோட் பண்ணி கரெக்டாக நம்ம போகிறது தான் இந்த கேமோட கான்செப்ட். போன வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஸ்குவிட் கேம் சீரீஸ் எபிசோட் 1 போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரோப்ளக்ஸில் இருந்தே போடல, நம்ம வந்து சர்வைவல் கிராஃப்ட்லேருந்து போட்டோம். பேசிட்டே இருந்த கேப்பில் நம்ம ஜெயிக்கவும் போகிறோம். எஸ் காய்ஸ், நம்ம ஃபைனலி எப்படியோ ஜெயிச்சிட்டோம். அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் ஃப்ரம் தூரிகை ஃபேக்ட்ஸ். டாட்டா.